கொடுத்திருக்கிறார் என்ற விசுவாசத்தோடு நாம் இந்த இணைப்பில் இணைந்திருக்கிறோம். நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை பலப்படுத்தி ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அனைவரும் சுகமாக இருக்கு நான் விசுவாசிக்கிறேன். அனைவரும் சுகமாக இருக்கிறீர்கள் நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் தாமே இன்னும் உங்களை பலப்படுத்துவார். ஹல்லேலூயா. அனைவரும் நாம் கரத்துல வேதத்தை எடுத்துக்கொள்ளலாம். நாம் இங்க வேதம் என்றாலே பரிசுத்தம், வேதாகமம். பரிசுத்த வேதாகமம். இந்த பரிசுத்தம் வேதாகமத்துல அநேக அற்புதமான காரியங்களும் வார்த்தைகளும் ஆச்சரியமான வசனங்களும் பார்க்கிறோம், கேள்விப்படுகிறோம், வாசிக்கிறோம், ஜெபிக்கிறோம். ஆனால் இங்கு வாலிபர்களுக்காக அருமையான தேவன் நம்மளுக்கு ஒரு வார்த்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. எடுத்துக்கொள்ளலாம். பிரசங்கி 12ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல முதல் 1 வரியை நாம் வாசிப்போம். நீ உன் வாலிப பிராயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை. அந்த ஒரு வார்த்தைகளை நாம் பார்க்கும் பொழுது சிருஷ்டிகரை நினை. ஆமென், ஸ்தோத்திரம். அடுத்தது பார்த்தீங்கன்னா 7வது கடைசி வரியில பார்த்தீங்கன்னா அவரை உன் வாழ்வு பிராயத்திலே நினை. இங்க சிருஷ்டிகரை நினை, அவரை நினைன்ற பொழுது உங்களையும் என்னையும் படைத்த உருவாக்கின தேவனை நாம் எப்பொழுதும் நினைத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்ப நினைத்து இருக்க வேண்டும் என்றால் முதலாவதாக வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு எழுத்தும் வசனங்களும் எப்படிப்பட்டதா இருக்கு தெரியுமா? நாம் ஆவியில உணர்ந்து நம் வேதத்தை வாசிக்க வேண்டும். ஆமென். யோவான் 6:63 பார்த்தோமானால் இந்த வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் எப்படிப்பட்டதா இருக்கு தெரியுமா? ஆவியாயும் ஜீவனுமாய் இருக்கிறது. நீங்க காலை தோறும் எழுந்து வேதத்தை வாசிக்கும் பொழுது, தியானிக்கும் பொழுது தேவ ஆவியானவர் உங்களோடு இடைப்பட்டு கொண்டே இருப்பார். வாலிப பிள்ளைகளே, தயவு கூர்ந்து கேளுங்கள். இந்த வார்த்தையை நாம் வாசிக்கிறது கதை புக்கல்ல, பள்ளிக்கூடத்துக்கோ இல்ல கல்லூரிக்கு போகிற அப்படிப்பட்ட வார்த்தை இது கிடையாது. இது ஆவி உள்ளது, ஜீவன் உள்ளதா இருக்கிறது. நீங்க அனுதினமும் வாசிக்கும் பொழுது நீங்கள் யார் என்றும் கர்த்தர் யார் என்றும் உணர்ந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. ஆனபடினால இன்னைக்கு சிருஷ்டிகரை நினை, அவரை நினை. அப்படி பொழுது கர்த்தர் உங்களும் என்னையும் விசேஷித்தமாக அற்புதமாக உங்களையும் என்னை நேசித்து வழிநடத்துகிறவராய் இருக்கிறார். வாலிப பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் இல்ல, படிப்புல, உத்தியோகத்துல எந்த ஒரு காரியத்தையும் முன்னேற்றம் இல்லைன்னு சொல்லி நம்ம சொல்ற நேரங்கள்ல சோர்ந்து போயிருக்கலாம், யோசித்து கொண்டே இருக்கலாம், மனவேதனைப்பட்டு கொண்டே இருக்கலாம். நான் ஒன்னே ஒன்று சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் அனுதினமும் வேதத்தை வாசிக்கும் போது, தியானிக்கும் போது அது அந்த வசனம் ஆவியாயும் ஜீவனாயும் உங்கள் முன்பதாக வந்து நிற்கும். உங்க வாழ்க்கையில கிரியை செய்யும், உங்க வாழ்க்கையில அபியாசப்படுத்தும். நீங்க வேதத்தை நேசிக்கவர்களாய் இருக்கணும். அல்லேலூயா. நீங்க வேதத்தை நேசிச்சு நீங்க வாசிக்கும் பொழுது, தேடி தேடி வாசிக்கும் பொழுது உங்க வாழ்க்கையில தேவன் புதிய மாற்றத்தை கொடுப்பார். ஆமென். நம்ம அந்த உலகத்துல காரியங்களை நம்ம பார்க்கிறோம். நாடகமா இருக்கலாம், நடந்து போகிறது. பூமிக்கு ஒன்றுமே இல்லை, நிரந்தரமான எதுவுமே இல்லை. உங்களை சிருஷ்டிகரும் உங்களை உருவாக்கின தேவன் அவர்தான். அவருதான் நிரந்தரமானவர். இந்த வார்த்தை ஆவியாயும் ஜீவனதான் உங்க வாழ்க்கையில என்ன செயல்படும். அல்லேலூயா. இந்த நாட்கள்ல கர்த்தர் உங்களோடு என்னோடு பேச வைத்த கிருபைகளுக்காய் கர்த்தர் ஸ்தோத்தரிக்கிறேன். முதலாவது நாம் எடுத்துக்கொள்ளலாம். சங்கீதம் 119:9 வசனத்தை நாம் வாசித்தோமானால் அழகாக நம்ம வாசிக்கிற சங்கீத பகுதியில 119ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நான் வாசிக்கலாமா? யாராவது எடுத்தவர் வாசிக்கலாமா? தெரிஞ்ச வசனம் தான். கையில எப்பொழுதுமே வேதத்தை எடுத்துக்கொள்ளணும். பேனா நோட்டை எடுத்துக்கொண்டீங்கன்னா உங்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்கும். சரி, சங்கீதம் 119:9 வசனம். வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான்? எதினால? தேவனுடைய வார்த்தையினால. எப்படிப்பட்டது? ஆவியாயும் ஜீவனுள்ள வார்த்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, தியானிக்கும் பொழுது
உங்க வாழ்க்கையில நீங்க +2 முடிச்சிருக்கலாம், இல்ல கல்லூரி முடிச்சிருக்கலாம், இல்ல வேலை தேடிக்கொண்டு இருக்கலாம். உங்க வாழ்க்கையில பரிசுத்தத்தை தேவன் விரும்புகிறார். உங்களுடைய இதயத்தை தேவன் பரிசுத்தமாக விரும்புகிறார். உண்மையாகவே நிச்சயமாகவே தேவன் பரிசுத்தமுள்ள தேவனாய் இருக்கிறபடினால் உங்களையும் பரிசுத்தமாக்க விரும்புகிறார். ஆனபடியினால தேவ வார்த்தையை நாம் படிச்சு வாழ்க்கையில அபியாசப்படுத்தும் பொழுது உங்களை சுத்திகரித்துக் கொண்டே இருப்பார். ஆமென். நம் தேவன் பரிசுத்தம் உள்ள தேவன் உங்களை சுத்திகரித்துக் கொண்டே இருப்பார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பாருங்க, வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? உமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுகிறது தானே. பாத்தீங்களா? அவருடைய வசனத்தினாலதான் நம்ம வாழ்க்கை, நம்ம பயணம், நம்ம பேச்சு, நம்ம செயலு, எல்லா காரியங்களிலும் அவருடைய வார்த்தையில மாத்திரம்தான் சுத்திகரித்து கொள்ள முடியும். ஏன் தெரியுமா? முன்னைக்கு சொன்னனே, அவருடைய வார்த்தை ஆவியா இருக்கு, ஜீவனா இருக்கு. அல்லேலூயா. நீங்க எதை குறிச்சு கவலைப்படாதீங்க. எதை குறிச்சு நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நீங்க தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கீங்க. நம்ம ஏன் கவலைப்படணும் என்பதாக சொல்ல விரும்புகிறேன். பிள்ளைகளே, பெற்றாருக்கும் கர்த்தருக்கு கீழ்ப்படியுங்கள். அப்படி நீ கீழ்ப்படிய, தாயாருக்கும் தகப்பனுக்கு கீழ்ப்படியதான் உங்க வாழ்க்கையில ஒரு மேல்படிய கர்த்தர் கொண்டு வருவாராக. அல்லேலூயா. ஆமென். எப்படி தெரியுமா? தாய் தகப்பன் மேல உண்மையான அன்பு வைக்கும் பொழுது, பயபக்தியோடு இருக்கும் பொழுது அந்த கீழ்ப்படிதல் ஏற்படும். அதே போல தேவனிடத்துல பயப்படும் பொழுது ஞானத்தை ஆரம்பமாய் வரும். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் வாசிக்கிறோம். சாதாரண இந்த வார்த்தை அல்ல, தேவனுடைய ஜீவனுடைய ஆவியுள்ள வார்த்தையாக இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் பயபக்தியோடு கர்த்தருக்கு பயந்து நாம் வாழும் பொழுது உங்க வாழ்க்கையை தேவன் அபிவிரதமாய் ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கு வேலை கிடைக்கலையா? நிச்சயமா வேலை கிடைக்கும். உங்களுக்கு படிப்பு குறைவா இருக்க, ஞானம் இல்ல, அறிவு பத்தல, புத்தி பத்தல, நீங்க தேவனிடத்துல மன்றாடி நீங்க ஜெபிக்கும் பொழுது, வேதத்தை வாசிக்கும் பொழுது தேவன் என்ன பண்ணுவாரு? உங்களுக்கு தந்தருள்வார். ஆமே. நம்ம சாதாரண ஒரு வேதத்தை வாசிக்கல, ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை நம்ம வாசிக்கிறோம். அது நம்ம எப்பொழுதுமே இருதயத்தில் எழுதி கொள்ள வேண்டும். ஆமே. நீங்க போகும்போது வரும்போது அப்பாட்ட பேசிக்கிட்டே இருக்கணும். எப்படிமா பேசணும்? உங்க இதயத்தை பேசணும். உங்க இதயத்துல இருந்து பேசப்பா, இன்றைக்கு நான் இங்கிட்டு போனேன்ப்பா, நடக்கலையப்பா, இங்கிட்டு நான் வேலை தேடி போன கிடைக்கல, இன்று நான் கல்லூரிக்கு நான் சீட்டு வாங்கணும் கிடைக்கல, இதோ ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீங்க இதயத்துல பேசுங்க. மனுஷனும் முகத்தை பார்க்கணும், கர்த்தரோ இதயத்தை பார்க்கிறார். நீங்க இதயத்தில் சுத்தம் உள்ளவராக இருந்தால் தேவனை தரிசிக்க முடியும், தேவனுடைய வார்த்தை கேட்க முடியும், தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவருடைய வார்த்தை ஆவியாயும் ஜீவனமாய் இருக்கிறது. அல்லேலூயா. சரி, அப்ப நம்ம பரிசுத்தங்களை படிச்சு தியானிக்கும் பொழுது நாம இந்த உலகத்தில் இருக்கிற அந்த பொல்லாத செயல்பாடுகளை, பொல்லாத அந்த செல்லு, டிவி, சினிமாக்கள், பொழுதுபோக்கள், இதை விட்டு விலகிவிட வேண்டும். அது விட்டு விலகும் போதுதான் தேவனுடைய வார்த்தையும் தேவனுடைய பிரசன்ஸை நம்ம உணர்ந்து கொள்ள முடியும். ஆமென். எதை விட்டு விலகிவிடணுமா? இச்சைகளுக்கு விட்டு விலகிவிடும். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 22வது வசனம் சொல்லப்படுகிறது. வாசித்திருக்கீங்களா? இச்சைகளுக்கு விட்டு விலகி ஓட வேண்டுமா? ஆமென். ஸ்தோத்திரம். 2 தீமோத்தேயு 2:22 வாசிக்கிறேன் பாருங்க. அன்றியும் பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓடி சுத்த இதயத்தோடே, அல்லேலூயா, சுத்த இதயத்தோடே, ஆமென், சுத்த இதயத்தோடே கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர்களுடன் நீதியும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு. இதயத்துல அசுத்தம் இருந்துச்சுன்னா எதுவுமே என்ன பண்ணாது, நிறைவேறாது. முழுக்க தேவனுக்கென்று எதாகில் செய்யணும் சொல்லி வயத்துல நம்ம என்ன செய்யணும்? தேவனுக்காக அர்ப்பணிங்க. இன்னைக்கு பாக்குறதெல்லாம் மாயை தான், பாக்குறதெல்லாம் நிரந்தரம் கிடையாது. அல்லேலூயா. எத்தனையோ வாலிப பிள்ளைகள் பாவத்திலும் சாபத்திலும் குடியிலையும் செல்லுலையும் அடிக்ட் ஆயிட்டு இருக்கிறாங்க. காதல் என்ற அந்த பொல்லாத கிரியையில் அடிக்ட் ஆயிட்டே இருக்கிறாங்க. அந்த நிமிஷம் மட்டும்தான் உங்களுக்கு ஒரு
பார்க்கறதுக்கு இன்றுமையா இருக்கும், இனிமையா இருக்கும். ஆனா அடுத்த நிமிஷம் கடந்து போகும்பொழுது உங்க ஆத்மா, உங்க சரீரம், உங்க ஆவி எங்க போய்கிட்டு இருக்கு தெரியுமா? வாலிப வயத்துல நம்ம என்ன தேவனை தேடி தேடினால ஒரு அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள முடியும், தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். நீ இல்ல வயதுல வாலிப பிரயத்துல நீ சிருஷ்டிக்கிற நினைக்காம போனீங்கன்னா, உன்னை படைத்தவரை, உன்னை உருவாக்கினவரை, உன்னை வழிநடத்தினவரை, உன்னை பாதுகாக்கிறவரை நீ மறந்து போவாயானால் உன் வாழ்க்கையில ஒரு கேள்விக்குறியாதான் இருக்கும். தேவ பிள்ளைகளே, தயவு கூர்ந்து உங்க சிருஷ்டிகரை நினைக்கணும். நம்முடைய சிருஷ்டிகர், நம்முடைய எஜமான், நம்முடைய தேவன், நம்ம அப்பாவா அம்மாவா எல்லாமுமா இருக்கிறாரு. உனக்காக ரத்த சிந்தி இருக்கிறாரு. அவருக்காக நாம் என்ன செய்து இருக்கிறோம்? இன்றைக்கு நம்ம இந்த ஜெப குழுவுல எழுந்து நம்ம ஒவ்வொரு ஆராதனை பாடல் பாடுகிறோம், ஜெபிக்கிறோம், எல்லாம் பார்க்கிறோம், சந்தோஷம்தான். ஆனால் இன்னும் அதிகமாய் கர்த்தருக்கு ஏதாய் செய்து கொண்டே இருக்கணும். அல்லேலூயா, அமேன், அல்லேலூயா. கர்த்தர் நல்லவருங்க. அமேன். அப்ப நம்ம கர்த்தருக்கு நாம கீழ்ப்படியணும், பயந்து வாழணும். ஒவ்வொரு நாளும் எப்படிப்பட்டதா இருக்குதா? பயங்கரமான நாளா இருக்கு. அதை காத்துக்கொள்ளணும். நம்ம ஆத்மாவை காத்துக்கொள்ளணும், நம்முடைய ஆவியும் சரீரத்தை காத்துக்கொள்ளணும்னா தேவ சமூகத்துல ஒவ்வொரு நாளும் வேதத்தையும் அவர் துதித்துலையோ ஆராதிக்கல விட்டு விடக்கூடாது. வாலிப பிள்ளைகளே, உங்களுக்கு ஏன் கடவுள் அம்மா அப்பா கொடுத்திருக்கிறார் தெரியுமா? அவங்கதான் உங்களுக்கு தூதர். உங்க நல்வழி நடத்துவது, உங்க நடத்துகிறது அவங்கதான். தாயாருக்கும் தகப்பனுக்கு கீழ்ப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுமே என்ன செய்யணும், என்ன செய்வாங்க தெரியுமா? நல்வழி நடத்துவாங்க தாய் தகப்பன். அல்லேலூயா. அதே போல கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளை, அதாவது கட்டளைகளை, கற்பனைகளை கைக்கொள்வீர்களானால் நிச்சயமாகவே உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமாக, தேடாத, அதாவது கிடைக்காத வேலை உங்களுக்கு கிடைக்குங்க. படிக்க முடியாத சப்ஜெக்ட் எல்லாத்தையும் கர்த்தர் ஞானத்தை கொடுத்து, புத்தியை கொடுத்து உங்களை மென்மேலும் உயர்த்தி, கண்மேல மேல் உயர்த்தி வைப்பார். வாழ்க்கையில ஒரு முன்னேற்றத்தை கொண்டு வந்து நடத்துகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நீங்க 1ஆம் கிளாஸ்ல இருந்து 12வது படிப்பீங்க, 12வது காலேஜ் போயிருப்பீங்க, எவ்வளவோ காரியங்களை கடந்து வந்திருப்பீங்க. சின்ன சின்ன ஏமாற்றங்கள், சின்ன சின்ன தாக்கங்கள், சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் கடந்து வந்திருக்கலாம். அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. ஆனா கர்த்தரை மாத்திரம் எத்தனை நாள் தேடி இருக்கீங்க? அவர் வார்த்தையை வாசிச்சிருக்கீங்களா? தியானிச்சிருக்கீங்களா? உங்க பெற்ற தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்திருக்கீங்களா? உங்க தாய் தகப்பனுக்கு ஒரு நல் வார்த்தையை பெற்றுக்கொண்டு இருக்கிறீர்களா? ஏன் தெரியுமா? உங்களுடைய தாய் தகப்பன் படைத்ததே என் தேவன் தான், நம்மளுடைய தேவன். அன்னப்படினால இந்த கீழே பூமியில வாழ்ற உன் தாய் தகப்பன் மதித்தாதான், கீழ்ப்படிந்தாதான் கர்த்தர் உங்கள் மேல்படி உயர்த்துகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அநேக வார்த்தை கொண்டு சொல்லலாம். தானியேலை குறித்து, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ குறித்து, தீமோத்தேயு எவ்வளவோ சொல்லிட்டு போயிருக்கலாம், முன் உதாரணமாக சொல்லிட்டு போயிருக்கலாம். ஆனா நானும் நீங்களும், அதாவது வாலிப பிள்ளைகள், நீங்க முன் உதாரணமா இருக்கீங்களா? இந்த உலகத்தை விட நீங்க விசேஷித்தவர்கள் ஐயா. நீங்க அற்புதமானவர்கள், அருமையானவர்கள் நீங்கள் கர்த்தருடைய பார்வையில. ஆமா, ஜீவனுள்ள தேவனை நீங்க வணங்குகிறீர்கள், தேடுகிறீர்கள், ஆராதிக்கிறீர்கள், விசேஷித்தம் உள்ளவர்கள் நீங்கள். எதை கொண்டு நீங்க பயப்படாதீங்க. கர்த்தருக்குடைய வார்த்தையை பிடிச்சு கொண்டு வருஷம் ஆண்டவர் உங்களுக்கு வாக்குத்தத்தை கொடுத்திருப்பாரு, டெய்லியும் வாக்கு கொடுத்திருப்பாரு. அந்த வாக்குத்தத்தை இறுக்க பிடிச்சுக்கிட்டு ஆண்டவரேன்னு சொல்லி கூப்பிட்டு பாருங்கள, ஆண்டவர் உங்க வாழ்க்கையில அருமையாக ஆசீர்வாதமாக நடத்துகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அப்ப இச்சைகளுக்கு விட்டு விலகி ஓடு. இந்த உலகத்துல முன்மாதிரியாக நாம இருக்கணும். முன்மாதிரியாக எப்படி முன்மாதிரியாக இருக்குன்னு தெரியுமா? 1 தீமோத்தேயு 4:12, உன் நிலைமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்ட பண்ணாதபடிக்கு, எப்படியா? உன் நிலைமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்ட பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும், நடக்கையிலும், அன்பிலும், ஆவியிலும், விசுவாசத்திலும், கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு. அல்லேலூயா. நம்மள ஒரு ஸ்பெஷல், நம்மள ஒரு தேவனுடைய கரத்துல இருக்குங்க ஐயா, இருக்கம்மா. வாலிப பிள்ளைகளை நல்லா புரிந்து கொள்ளுங்க. நீங்க விசேஷித்தவர்கள், தேவனுடைய கரத்துல அர்ப்பணிக்கப்பட்டிருக்கிறார். ஆண்டவர் கரத்தை தாங்கி கொண்டே இருக்கிறார். இது மறந்து விடவே கூடாது. பார்த்து கொண்டே இருக்கிறார். என் பிள்ளை என்ன செய்து கொண்டே இருக்கிறார் பாருங்க. உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்ட பண்ணாதபடிக்கு, நீங்க வார்த்தையில, நீங்க யாரு நீங்க நினைக்கலாம், யாருமே எனக்கு கவனிக்கல, யாரும் எனக்கு கண்டுகொள்ள நினைக்கலாம். ஆனா ஒரு மறைமுகமா ஆண்டவர் உங்களை பார்த்து கொண்டு இருக்கிறார், டைரக்டாவே பார்க்கிறார். அது நம்மளுக்கு தெரிய மாட்டேது. அப்ப ஜெபத்திலையும்
வேதவாசியில இருந்தா கண்டிப்பா அதை உணர்ந்து கொள்ள முடியும். என் தேவன் என்னை பார்க்கிறார், என் தேவன் என்னை உணர்த்துகிறார், என் தேவன் என்னோட பேசுகிறார், என் நடத்துகிறார், என் தேவையை சந்திக்கிறார் சொல்லி நம்ம உணர்ந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. உண்மையாக சொல்றேங்க, இது நேரத்துக்கு நம்ம வீணடிக்க கிடையாது. கர்த்தருடைய வார்த்தைய நீங்க உண்மை உள்ளவர்களா இருப்பீங்களா? நிச்சயமாக நீங்க உண்மையுள்ளவர்களா இருப்பீங்க நான் விசுவாசிக்கிறேன். உங்க தாயின் தகப்பனுக்கு நல்ல பிள்ளைகளாக இருக்கிறீர்கள் நான் விசுவாசிக்கிறேன். என் தேவனுக்கு நல்ல பிள்ளைகளா, வாழிய பிள்ளைகள், கர்த்தருக்காக எழும்புகிற பிள்ளைகளா நான் விசுவாசிக்கிறேன். ஆவியில, அதாவது நீங்க வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிப்பிலும் விசுவாசி. மற்றவர்களுக்கு நீ மாதிரியா இருக்கணும். சொல்லுவாங்க, நான் நான் உன்னுடைய ஸ்டைலே வேற, என்னுடைய நடையே வேறன்னு சொல்லுவாங்க சில பேர். வாலிப பிள்ளைகளை பார்த்தீங்கன்னா அப்படி அழகா பேசுவாங்க. உலகத்தானுடைய வாலிப பிள்ளைகளை பார்த்தா அழகா பேசுவாங்க. நம்ம கூட சில நேரம் அழகா பேசுவோம். நான் யார் தெரியுமா, நான் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா, என்னோட ஸ்டைல் என்ன தெரியுமா, என்னுடைய பவர் என்ன தெரியுமான்னு பேசுவாங்க. அது இல்ல, அது இல்ல, அது இல்ல. வேதத்தை வாசித்து தியானிச்சு நடக்கையிலையும் பேச்சிலையும் எப்படி இருக்கணுமா, அல்லேலூயா, மாதிரியா இருக்கணும். நீங்க ஜெபிக்கிற பிள்ளை அந்த ஜெபத்துல, ஆகா இந்த பாப்பா, இந்த அப்பா தம்பி ஜெபிக்கிற மகன், ஜெபிக்கிற ஐயா, உங்கள்கிட்ட ஏதோ ஒரு விசேஷமா இருக்கு, டிஃப்ரெண்டா இருக்கிறான். உங்களை பார்த்து திரும்பணும் உலகம், உங்களை பார்த்து திரும்பணும். எப்படி எப்படி இவ்வளவு கஷ்டத்திலையும் இவ்வளவு போராட்டத்திலையும் மத்தியில் எப்படி நீ வந்திருக்கிற, எப்படி முன்னேறி வந்திருக்கிற? நான் இல்ல, என்னுடைய என்னுடைய என்ன சொல்லுவீங்க, கர்த்தர். அல்லேலூயா. என்னுடைய கர்த்தர், அவரை சிருஷ்டிகர், என்னுடைய சிருஷ்டிகரை நினைச்சு சொல்லணும் அந்த இடத்துல. நான் இல்ல, நான் ஒண்ணுமே இல்லைங்க, என்னை உருவாக்குன என் சிருஷ்டிகர் தான், என்னை நடத்துவர் என் சிருஷ்டிகர் தான். அல்லேலூயா. சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ கர்த்தருக்கு வைராக்கியமே எழும்புனாங்க ஐயா. நிறைய கொண்டு வாழலாம். நான் வார்த்தைகள் நிறைய இருக்கு, ஆனா எனக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை இந்த வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிப்பிலும் மாதிரியா இருக்கணும். விசுவாசம் நீங்க மாதிரியா இருக்கணும், முன்மாதிரியா இருக்கணும். ஸ்கூல்லும் சரி, காலேஜ்லும் சரி, வேலை ஸ்தலத்திலும் சரி, நீங்க முன்மாதிரியா இருக்கணும். உங்கள்கிட்ட பேசின பிரதர் சிஸ்டர், உங்கள்கிட்ட பேசின ஒரு எனக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்குது, ஒரு அன்பு கிடைக்குது, ஒரு நிம்மதி கிடைக்குது பிரதர் சிஸ்டர்ஸ், அப்படியே அவங்க வாயிலிருந்து பார்க்க முடியும். நீங்க உண்மையிலே கர்த்தருடைய வார்த்தையை தியானிச்சு படிச்சு துதிக்கும் பொழுது, தேவனோட பிரசன்ஸ் உங்க மேல முகத்துல படும் பொழுது, புறஜாதிகள் மக்கள் பார்க்கும் பொழுது, புறஜாதிகள் உங்கள் நண்பர்கள் பார்க்கும்போது கூட, நீ என்னடா உன்னோட முகத்துல ஒரு பிரசன்ஸ் இருக்கு, உங்கள்கிட்ட பேசினா எனக்கு சந்தோஷம் கிடைக்குது, உங்கள்கிட்ட பேசின ஒரு துக்கம் தெரியல, கஷ்டம் தெரியல சொல்லுவாங்க, சொல்லியிருப்பாங்க. அது யாரால? கர்த்தராலதான் வந்திருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் அவ்வளவு அருமையானவருங்க. ஒன்னே ஒன்று சொல்லி நான் சொல்ல விரும்புறேன். என்னன்னா, கர்த்தருக்கு பயப்படணும் என்ன தெரியுமா, கர்த்தருக்கு பயப்படணும் அப்படின்னு என்ன தெரியுங்களா, தீமையை விட்டு விலகிருங்க. எங்க அப்பாவுக்கு பிடிக்காது, என் தேவனுக்கு பிடிக்காது, எங்க அம்மாவுக்கு பிடிக்காது, அப்படி தீமையை விட்டு விலகுங்க. தேடி தேடி வருதா, ஆண்டவரே இந்த பாவன் சூழ்ந்து கொண்டு வருது, என்னை முழங்கால் போட்டு மண்டியிடு ஜெபம்னு அந்த காரியத்தை ஒப்பு கொடுத்து பாருங்க, அது என்ன பண்ணுவாரு, நீக்கி போட்டுருவார். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் பாருங்க என்னைக்குமே சரி, அப்பான்னு கூப்பிட்டா இறங்கி வந்துருவாருங்க நம்ம ஆண்டவர். அல்லேலூயா. நீங்க எந்த அளவுக்கு கர்த்தர் நீங்க மதிக்கணும், கர்த்தரை நீங்க கனப்படுத்தணும், கர்த்தரை காலில் எழுந்துட்டு ப்ரெஸ் பண்ணிட்டு முழங்கால் போட்டு நான் என்கிட்ட நட பேச போறீங்கப்பா, சொல்லுங்க ஆண்டவரே, எங்கூட பேசுங்கப்பா, நீங்க பேசலன்னா என் வாழ்க்கையை ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி அப்படிப்பட்ட அந்த அன்பு உள்ள உறவாடணும். தேவனும் நீங்கள் உறவாடணும். உங்க தாயின் தகப்பனுடைய என்ன பண்ணணும், பேசுங்க. உங்க அப்பா உங்க அம்மா வந்து க்ளோஸ் நண்பர்கள், உங்க அம்மா அப்பா நல்லா பழகுங்க, எதுவுமே மறைக்காதீங்க. அல்லேலூயா. அப்பதான் உங்க வாழ்க்கையில ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, அருமையா நடத்தின தேவாதி தேவனே, ராஜாதி இயேசு ராஜாவே, பரிசுத்த ஆவியானவரே, இந்த நாளிலும் இந்த நேரத்திலும் இந்த நிமிஷத்திலும் இதோ நாங்கள் ஆண்டவரே தொலைவில் இருந்தாலும் கூட உங்களுடைய சமூகத்துல நாங்கள் நிற்கிறோம்ப்பா. ஒவ்வொரு வார்த்தையும் எங்களோட பேச இருக்கீங்க ஆண்டவரே. நாங்கள் இப்படியே விட்டுவிடக்கூடாது. இந்த நிமிஷத்துல நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்க, துதிக்க, வேதத்தை வாசிக்க, தியானிக்க கர்த்தர் எங்களுக்கு விசேஷித்த அபிஷேகத்தை நிரப்புவீராக. இந்த இணைப்பில் இணைந்திருக்கிறார் ஒவ்வொருவரும் தேவ பலத்தோடு
தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் இன்னும் அநேக காரியங்களை கொண்டு உங்களுக்கு பயன்படுத்துங்க. ஆசீர்வதிப்பீராக. அல்லேலூயா. கர்த்தர் நீர் பலப்படுத்துவீராக. ஒவ்வொருவரையும் ஆண்டவரே, இன்னும் இந்த ஜூம்ல அநேக வாலிப பிள்ளைகளை கொண்டு வரும்படியாய் எந்த நோக்கத்தோடு எந்த தரிசனத்தோடு ஆரம்பித்து இருக்கிறார்களோ கர்த்தர் இந்த தரிசனத்தை நிறைவேற்றுவீராக. இன்றைக்கு 12 பேர் இருக்கலாம், 15 பேரா இருக்கலாம், 20 பேர் இருக்கலாம். ஆனால் தகப்பனை நாங்கள் விசுவாசத்துக்கு மேலாக நீங்க இணைக்க போவதற்காய் நன்றி தகப்பன். 1000 பேர் விசுவாசிகளை ஆண்டவரே வாலிப பிள்ளைகளை கொண்டு வரப்போவதற்காய் ஸ்தோத்திரம். 1000 பேர் மேல இந்த ஜூம்பர் அட்டன் பண்ணி ஒரு ரட்சிப்பை உண்டாக்க போவதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி தகப்பனே, நன்றி ஆண்டவரே. இணைப்பில் இணைந்த ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஞானமாய் புத்தியா செயல்பட ஒவ்வொரு நாளும் வேதத்தை தியானித்து ஆராய கர்த்தர் கிருபை செய்வீராக. பாதுகாத்துக் கொள்ளுங்க, பலப்படுத்துங்க. மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஆமே. தேவன் தாமே நம்மோடு பேசியிருக்கிறபடியா கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறேன். தேங்க்ஸ் பாஸ்டர். தேவனுடைய வார்த்தையை கொண்டு வந்து உங்களை உணர்த்தும்படியாய் உங்களை கொண்டு பேசினதற்காக கர்த்தருடைய நாமத்தை உங்களை வாழ்த்துகிறேன். தொடர்ந்து தேவனுடைய சமூகத்தில் நம்ம ஜெபிக்கிறவர்களாய், நம்மளுடைய சமூகத்தில் காத்திருக்கிறவர்களாய், வசனத்திலே நிலைத்திருக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். நாம் அப்படி இருந்தோமானால் இந்த உலகத்திலே கர்த்தர் தாமே மகிமையாய் நம்மளை விடுவித்து நம்முடைய தேவைகளை சந்தித்து நடத்த வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவரை அல்லாமல் வேற யாரும் நம்மளை உயர்த்துவதற்கு கூடாது. அவரை அல்லாமல் வேற யாரும் நம்ம நடத்துவதற்கு முடியாது. மனுஷரை நம்புவதை பார்க்கல. வசனம் தெளிவாக சொல்லுது, நாசியிலே சுவாசமுள்ள மனுஷரை நம்புவதை பார்க்கிறோம் கர்த்தர் மேல் பற்றுதலா இருப்பதே நலம். ஸ்தோத்திரம். மனுஷரை நம்பி ஓடின நாட்கள்ல போதும். கர்த்தரை நம்பி ஓடுவோம். கர்த்தர் நம் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஒரு சில ஜெப குறிப்புக்காக நம்ம ஜெபித்து முடிக்க போகிறோம். நான் இந்த நாள்ல கேட்ட இந்த வார்த்தை குறித்து இன்னைக்கு அநேகருக்கு ஸ்தோத்திரம், நம்ம வாட்ஸ்அப் மூலியமா எல்லா இதுலயும் நாங்க லிங்க் போட்டுட்டோம். ஆனாலும் ஸ்தோத்திரம், எங்களால் முடிந்த வரை அநேகரை அழைத்தோம். ஆனா கொண்டு வராத கர்த்தரால் நியமிக்கப்பட்டு இந்த இடத்துல வருகிறவர்கள் தான் உயர்த்தப்படுவார்கள். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதற்காக நம்ம ஜெபிக்க போறோம். வருகிறவர்களுக்கு தடையா இருக்கிற பொல்லாத காரியங்கள் தேவன் தாமே விளக்கும்படியாய் கர்த்தர் தாமே மகிமையாய் வருகிற நாட்கள்ல அநேகர் இந்த ஜூம் மீட்ல கொண்டு வந்து நிறுத்தும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? சோதர 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 சோதர. இந்த ஜெப குறிப்புக்காக பிரசாதத்தை வர்ஜிப்பிப்போம். கிருபையும் இறக்கவும் நிறைஞ்ச அன்பின் பரலோக பிதாவே உமக்கு நன்றி இயேசுப்பா. இந்த வேலையிலும் கூட தகப்பனே உடைய சமூகத்துல நாங்க நிற்கிறோம் அப்பா. ஆமென் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஒரு எழுப்புதல் வாலிபருட மத்தியில தேவன் தருபடியாக கர்த்தருக்கு பயப்படுந்தவராக தேவனுக்காக வைராக்கியமாக நிற்கிறவராக கர்த்தாவே பேசுகிறேசப்பா. ஒவ்வொருவரிடத்திலும் தேவனே நீர் தெளிவாக பேசணும் உடைய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் இயேசுப்பா. ஊழியக்காரன தேவன் ஆசீர்வதியும் இன்னும் கர்த்தருக்காக பயன்படும்படியாக ஆமாண்டவரே அநேக வாலிபருக்காக கர்த்தாவே சோத்ரா ஆமாண்டவரே கர்த்தருடைய ஊழியக்காரன் கர்த்தருடைய வசனங்களை அறிவிக்கும்படியாக அநேக வாலிபரை கிறிஸ்துவங்களுக்கு நடத்தும்படியாக தேவனே நீர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். அவங்களோட ஊழியத்தை ஆசீர்வதியும், சபையை ஆசீர்வதியும் கர்த்தாவே. அவருடைய தேவைகள் எல்லாம் சந்திச்சு தகப்பனை நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஆமாண்டவரே நம்முடைய நாம மட்டும் மகிமைப்பட்ட இந்த வார்த்தை ஒரு நாளும் ஒருவருடைய இருதயத்தில் இருந்தும் கர்த்தாவே இது மாறி போகாமல அப்பா இந்த வசனங்கள் அவருடைய வாழ்க்கையில பிரயோஜனப்பட வேண்டும் ஏசப்பா. இந்த நாளுகள்ல வார்த்தைகளுக்கு பயப்படுத்த இருதயத்தை தன்னு ஒவ்வொருவரையும் தேவன் நடத்தும்படியாக உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நிறைய ஆசீர்வாதி உடைய நாம மட்டும் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனோட நல்லபிதாவே. ஆமே. தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்டு அப்படியே அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? சோதர 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 சோதர. அடுத்த ஜெப குறிப்பு, இந்த காலத்துல ஸ்தோதர தேவனுடைய சமூகத்துல ஜெபிக்கிறத அநேகருக்கு தடையா இருக்கு. முதலாவது தடை இந்த மொபைல் தான். சோதர ஜெபிக்க கூடாதபடி முதலாவது தடை இந்த மொபைல். ரெண்டாவது சில ஃப்ரெண்ட்ஷிப்னால ஜெபிக்க முடியாம போகுது. மூணாவது
வேலைகள் நிமித்தம் ஜெபிக்க முடியாத போது தேவன் தாமே வருகிற ஜெனரேஷன்ல ஜெபிக்கிறவர்களை எழுப்பி தரும்படியாய் மாம்சமான யாவர் மேலோ என்னுடைய ஆவியை ஊற்றுமே என்று சொன்ன தேவன் ஜபாவினாலே ஒவ்வொருவரை நிரப்பும்படியே ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? சோத்திர 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 சோத்திர. இந்த ஜெபங்களுக்காக ஒரு சத்தத்தை ஜெபிப்போம். நல்ல பிதாவே, நன்றியோடு உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இரக்கமும் கிருபை நிறைந்த கர்த்தாவே, ஆண்டவரே, ஆரம்பம் அற்பமா இருந்தாலும் முடிவு சம்பூர்ணம் சொன்னீங்கள் ஆண்டவரே. இந்த நாட்களில் தகப்பனே துவங்கப்பட்ட இந்த அருமையான அந்த குழு ஆண்டவரே, இந்த ஒரு மனம் ஜெப ஐக்கியம் தொடர்ந்து நீடித்து நிலைக்க பரிசுத்தாவின் உதவி செய்யுங்க. தானியல் ஆண்டவரே தகப்பனே, அதே போல ஆண்டவரே ஸ்தேவான் ஆண்டவரே, தீமோத்தி, தீத்து, இந்த வாலிபர்கள்லாம் கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டினார்கள். அவருடைய வாழ்க்கை முறையே வித்தியாசமாய் இருந்தது ஆண்டவரே. மற்ற உலகத்தோடு ஒட்டாதபடிக்கு ஆண்டவரே தகப்பனை விசேஷத்தவர்களாய் இருந்து அவர்கள் தேவராஜ கட்டினது போல பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரே நாட்கள் ஆண்டவரே இந்த பிள்ளைகளை நீங்க அக்னி ஜுவாலையா வல்லமையா எடுத்து பயன்படுத்தும்படியா ஜெபிக்கிறோம். தானியல் எல்லாம் தகப்பனை அக்னியில போட்ட போது ஆண்டவரே அவர்கள் ஆண்டவரே நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்கள் தப்பிவித்தாலும் தவிக்காமல் போனாலும் என்று சொல்லி வைராக்கியம் பாராட்டுங்க. அதே போல இந்த நாட்கள் இருக்க ஒவ்வொரு வாலிபர்களுக்கு வருகிற தடைகள் போராட்டங்கள் மாம்சத்திலேயோ இல்ல சரீர பிரகாரமோ இல்ல உலக பிரகாரமோ இல்ல ஆவிக்குரிய பிரகாரமோ வருகிற தடைகள் போராட்டங்கள் எல்லாம் ஏதும் தவிடுபடி ஆக்கி போடும்படியா ஜெபிக்கிறோம் ஐயா. உனக்கு விரோதமா உருவாக்கக்கூடிய எந்த ஒரு ஆயுதம் வாய்க்காதே கொண்டு கத்த சொல்லியிருக்கிறீங்க, வாக்கு கொடுத்திருக்கிறீங்க. அது பிரகாரமாய் ஆவிக்குரிய ஜீவத்தில் தகப்பனை முன்னேறி போகக்கூடாது அப்படிங்கிற எல்லா தடைகளும் நசலா இயேசு நாமத்திலே எல்லாம் தமிழ் அப்பா எல்லாம் இயேசு நாளே உடைத்து செபிக்கிறோம். அன்று எல்லாம் தடைகளை தகர்த்து செபிக்கிறோம், நிர்மூலமாக்கி செபிக்கிறோம். இயேசு நாமல ஒன்றும் தவணை வாய்க்காதே போகட்டும் ஆண்டவரே. அதிகமா ஐக்கியப்பட்டு இணைந்து இசைந்து ஒருமனப்பட்டு ஆவில நிறைந்து கலிகூற அன்றைய பாட தியானிக்க செபிக்க இன்னும் ஒரு தேசத்துல ஒரு எழுப்புதலுக்கு அஸ்திபாரமாக பரிசுத்தாவினர்களை வல்லமை கூர்மையான எந்திர கருவியெடுத்து பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, ஒருவேளை ஒரு கொஞ்ச வாலிபருக்கு கூடியிருந்தாலும் இன்னும் போக போக நாட்கள் அநேக நூற்றுக்கணக்கான ஆண்டவரே வாலிபர் கூடி ஜெபிக்க இந்த ஜெப திட்டத்தை எதற்காக கர்த்தர் நியமித்திருக்கிறோ ஆயத்தப்படுத்துகிறோ அதை நிறைவேறட்டும் ஆண்டவரே. அந்த சித்தம் நிறைவேறட்டும் சுவாமி. நம்முடைய விருப்பம் இல்லாமல் சித்தம் இல்லாமல் என்னை எல்லாமல் உங்களுக்கு செய்யக்கூடாது சொன்னீர் சுவாமி. அன்றைய உடைய சித்தம் நிறைவேறட்டும் ஐயா. காலம் சமீபித்திருக்கிறதே. அன்றைய வருகை நிமித்தம் ஒரு பெரிய சனக்கூட்டம் உமக்காக எழும்பி பிரகாசிக்கிறவளாய் உலகத்தில் பிறந்த எந்த மனுஷனும் பிரகாசிக்கிற மெய்யான ஒளி என்று அந்த ஒளி தகப்பனை அவர்களுடைய ஒளட்டு சுவாமி, வரட்டு சுவாமி. தடைகள் உலகட்டும். இணைந்து முன்னெடுத்துற எல்லா அன்றைய தமிழ் அப்பா சகோதரி ஆசிர்வதிங்க. நல்ல ஞானம், தெளிவு, அறிவு, உணர்வு, ஐக்கியம், அந்நியவன ஒருமன ஏக சிந்தை கிறிஸ்து சிந்தையில நிறைந்து நடத்த ஆவியானவரே நீங்க கிருபத்தாங்க தொடர்ந்து மகிமை அடையட்டும் ஐயா. இது ஒரு பெரிய தகப்பனே, ஒரு பெரிய டொனாமிஸ் வல்லமையாய் பள்ளிக்கு பெருகுபடியா ஜெபிக்கிறோம். மனதார தகப்பனே இந்த செப அன்றைய வாலிபடிய அன்றைய ஐக்கியத்தை மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிற தகப்பனே. பெருகவும் நாங்கள் பெருகவும் நாங்கள் சிறுமா ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்டு அப்படியே செய்புகிறபடியாய் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரம். அடுத்தது வருகிற நாட்கள்ல இந்த ஜெபத்துல இந்த நாட்கள்ல இன்னைக்கு ஆரம்பிக்கும் போதே பயங்கரமா நெட்வொர்க் இஷ்யூ உள்ள வர முடியல. கர்த்தர் இந்த வர நாள்ல இந்த ஜெபத்துக்கு விரோதமா எழும்புகிற எல்லா தடைகளையும் கர்த்தர் மாற்றி போடணும். கர்த்தர் தாமே மகிமையாய் கிரியை செய்யும். வசனம் கிறிஸ்துவானவர் கெத்செமனே தோட்டத்துல ஜெபிக்கும் போது ஸ்தோத்திரம் அவர் ஒரு வார்த்தையை உறுதியாய் தேவனுடைய சமூகத்தை சொன்னது என்ன வார்த்தைன்னா, ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உங்களுடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது. இந்த ஒரு வார்த்தை நிமித்தம் கர்த்தருடைய சித்தம் அங்க நிறைவேறிற்று நம்ம பார்க்கிறோம். தேவன் தான் நாட்களிலே நம்ம மத்தியிலே அவருடைய சித்தத்தை நிறைவேற்றணும். அவருடைய சத்தத்தை நிறைவேற்றக்கூடாதபடி தடுத்து வைக்கிற நம்மளை தடுத்து வைக்கிற அவருடைய சித்தத்திலே நகரக்கூடாதபடி தடுத்து வைக்கிற பொல்லாத கிரியைகள் நிர்மூலமாகும். இதற்காக தொடர்ந்து ஜெபிங்க. கர்த்தர் தாமே நம்ம மத்தியிலிருந்து வழி நடத்துவாராக. அது மட்டும் இல்லாம இதனால தேவனுடைய வார்த்தையை கொடுத்த தேவதாசனையும் இதனால ஆராய்த்த தேவதாசனை தேவன் தாமே மகிமையாய் நீ அநேக ஆயிரங்களுக்கு பயன்படுத்தும்படியாய் தேவனுடைய ஊழியத்துல மகிமையாய் எடுத்து நடத்தும்படியாய் குடும்ப வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும்படியாய் தேவைகளை தேவன் தாமே ஆசீர்வதித்து நடத்தும்படியாய் ஸ்தோத்திரம் நம்பத்திருக்க ஒரு சத்தத்தை வச்சு
இறக்கம் கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அப்பா உடைய சமூகத்துல ராஜா, இந்த வெள்ளியும் உடைய சமூகத்துல எங்களை ஒரு சிலராய் கூட்டி சேர்த்த கிருபைக்காக உமக்கு நன்றி. அப்பா உடைய சமூகத்துல ராஜா, இந்த வெள்ளம் செய்தி கொடுத்த தாசனுக்காக ஜெபிக்கிறேன். தகப்பனை சபதாசனை கொண்டு இன்னும் அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் அநேக இடங்கள்ல தெய்வம் கொண்டு பயன்படுத்தும்படியாக தெய்வம் இந்த சமூகத்தை தாழ்த்துகிறேன். அப்ப அப்படியாக தகப்பனை இசப்ப ஆராதனை நடத்திய தேவதாசனை தேவன் தாமே மறைத்து இன்னும் அநேகருக்கு பிரயோஜனம் இசப்பா ஊழியம் செய்ய தேவன் தாமே அவர்களை இன்னும் வல்லமையாய் பயன்படுத்தும்படியாக கூட ஜெபிக்கிறேன் தகப்பனே. அப்பா அப்படியாக இசப்பா உடைய சமூகத்துல இசப்பா இந்த வேலையை கூட்டி சேர்த்த அப்பா கூடி சேர்ந்துள்ள ஒவ்வொருவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிங்க. ஒவ்வொருவரையும் சந்திக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் தகப்பனை, தாழ்த்துகிறேன் தகப்பனே. அப்பா ஏசப்பா உடைய ஆமென். தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்டு அப்படியே செய்த போல அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? சோதர 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 நாளிலே கூடி வந்த உங்களை யாவர் கத்தர் ஆசீர்வதிப்பாராக. யாவர் சேர்த்து சொல்லுவோம். நாத்துமாவே கத்தரை ஸ்தோதரி, உங்களுடமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி, கர்த்தரை ஸ்தோத்திரம், கர்த்தர் சகல செய்த உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. தொடர்ந்து ஒரு சில விஷயங்கள் உங்களிடத்திலே பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஸ்தோத்திரம். இந்த உரையருக்காக ஸ்தோத்திரம் உழைத்த வந்த உங்களை யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம். அது மட்டும் இல்லாம இந்த நெக்ஸ்ட் ஜென் ரிவைவல் நேஷன் இதுக்குள்ள இன்ஸ்டாகிராம் ஐடி உங்களுக்கு நாங்கள் ஸ்தோத்திர ஸ்க்ரீன் ப்ளே பண்ணுகிறோம், பார்த்து கொள்ளுங்கள். இன்ஸ்டாகிராம்லேயும் தொடர்ந்து பார்க்கலாம். இதில் உங்களுக்கு ரெகுலராக தேவனுடைய வார்த்தையை தேவனுடைய வசனத்தை அதில் அப்லோட் பண்ணுவோம். ஸ்தோத்திரம். அதை பார்த்துக்கலாம். இதுதான் இன்ஸ்டாகிராம் ஐடி ஜெசின் ஆண்டர்சன் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. ஜெசிந்த் அஃபிஷியல் இது இன்ஸ்டாகிராம் ஐடி. இதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அது மேற்கொண்டு வாட்ஸ்அப்பில் ஒரு குரூப் ஆரம்பித்திருக்கிறோம். நெக்ஸ்ட் ஜென் ரிவைவல் நேஷன் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்திருக்கிறோம். இதுலேயும் உங்களுக்கு தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வோங்க. நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையானவைகளை இதில் பார்த்து கொள்ளலாம். இதில் உங்களுக்கு மீட்டிங்குள்ள போஸ்டரும், ரெண்டாவது மீட்டிங்குள்ள டைமும், டேட், அப்புறம் லிங்க் இதெல்லாம் வந்துடும். நம்ம டைமுக்கு முன்னாடி, அதாவது 7 மணிக்கு ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா 6:50க்கு உள்ளே வந்துடலாம். அதுக்கு முன்னாடி உள்ளே வரணும்னு நினச்சா அது வந்து உள்ளே கொண்டு வராது. 8:30க்கு மேலே உள்ளே வரணும்னு நினச்சாலும் உள்ளே வர முடியாது. நமக்கு டைம் வந்து 6:50லேருந்து 8:30க்குள்ள நம்ம உள்ளே வர்றதுக்கு தான் அந்த டைமிங்கில் செட் பண்ணியிருக்கோம். அதனாலே கர்த்தர் ஆசீர்வதிப்பார், மகிமைப்படுத்துவார். ஆமென். கர்த்தர் தாமே நடத்துவார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ரெண்டாவது, இந்த வாட்ஸ்அப் குரூப்போடைய லிங்க் வேணும்னா பாஸ்டர் ஜெசின் அவங்கள்ட்ட கேட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா என்ன கான்டாக்ட் பண்ணிக்கலாம். இல்லை அதிலேயே நாங்கள் எடுக்கணும், வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் மேலே சர்ச் கொடுத்துருக்கோம். அதில் போயிட்டு நீங்கள் அதை டைப் பண்ணால் நெக்ஸ்ட் ஜென் ரிவைவல் நேஷன் அப்படின்னு டைப் பண்ணால் அதுலேயே வந்துடும். அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் வந்து ஜாயின் பண்ணால் அதில் உள்ளே ஜாயின் ஆகிடும். அதில் தொடர்ந்து தேவனுடைய வார்த்தைகளை நீங்கள் பார்த்து அதை பகிர்ந்து மகிழ்ந்துக்கலாம்.